மேரேஜ்னா ஃப்ரண்ட்ல தான் கீழே இருக்கணும். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சயின்டிஃபிக் மூவி, நம்மள வந்து ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஃபேமிலியா வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதை நீங்கள் தியேட்டர்ல மிஸ் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. காளி வெங்கடனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, தர்ஷனனாவும் ரொம்ப நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷத்துல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் சொல்லலாம். இது ரொம்ப மனசார உண்மையாக சொல்கிற ஒரு ஃபீட்பேக். நிறைய படத்துக்கு நிறைய ப்ரீமியருக்கு வருவோம், பட் இது ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம், எமோஷனலாகவும் சரி ஃபன்னாகவும் சரி எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. தர்ஷன் ப்ரோக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ், சக்திவேல் நாக்கு ஒரு கங்க்ராட்ஸ், என்டையர் டீமுக்கே ஒரு கங்க்ராட்ஸ், டேரக்டர் ராஜவேல் சாருக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில இடத்துல ரொம்ப திகிலாகவும் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனசு உருகிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஃபீலிங்காக வெளியே போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் மூவி இஸ் வெரி குட் மூவி. அண்ட் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பின்னாடியா முன்னாடி வந்ததானே? யா ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்போதான் பார்த்தேன். செம்ம புதுசான ஒரு கான்செப்டா இருந்தது. கொஞ்சம் படம் வந்து புரியறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் தென் ஒரு ஹாரர்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா செம்மையா இருந்தது. ஒரு புது கான்செப்டா இருந்தது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. ஸோ வெரி நைஸ் மூவி. எல்லாருமே குடும்பங்கள் கொண்டாடும் படமா இது மாறணும்னு பெரிய வாழ்த்துக்கள் டு டீம் ஹவுஸ்மேட்ஸ். தேங்க்யூ. ஹலோ, ஓகே ரெடியா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கான ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல. எல்லாரோட ஆக்டிங்குமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் இருந்தது த்ரூ அவுட் தி மூவி. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. காளி அண்ணா ஆக்டிங் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. தர்ஷன், வினோதி மேம், அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தேன். அந்த குட்டி பையன் கூட அழகாக பண்ணியிருந்தான். ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரீமியர் வந்து வெளியில் வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அருமையான ஒரு படம். கான்செப்டே ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ரொம்ப ஹிலேரியஸாக டைரக்டர் ராஜ்வேல் பண்ணியிருக்காரு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ரொம்ப நல்லா எல்லாருமே நடித்த அனைவரும், தர்ஷன், ஹீரோயின் சொல்லவே வேண்டாம், காளி வெங்கட், வினோதினி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இது டெஃபினட்டாக நீங்களாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இது அதான் ரொம்ப பயங்கர சிரிச்சுக்கிட்டே இருக்கும் படம், முழுக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக் ஃபார் த டீம். அண்ட் டெஃபினட்டாக இது ஒரு பெரிய சக்ஸஸ் வரும். இந்த மாதிரி படங்களை நம்மலாம் வரவேற்கணும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் நீங்கள் தான் சேர்க்கணும். இது அருமையான படம், யாரும் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹவுஸ்மேட் மூவி பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ தான் பார்த்து நான் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜாலி மூவி நினச்சி வந்தேன். அப்புறமா வந்து ஒரு பேய் படம் மாதிரி இருந்துச்சு. லைட்டாக பயமாக இருந்துச்சு எனக்கு. பட் ரொம்ப பெரிய பயமான பேய் படம் கிடையாது இது. ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த இது புரியுற வரைக்கும் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்லா சிரிப்பாக ஜாலியாக போச்சு. எமோஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் காளி வெங்கட்ரும் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. ஆக்டர் சூப்பராக இருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நான் உங்கள் ஆதித்யா கதிர். இப்போ தான் ஹவுஸ்மேட்ஸ் ஓகேவா பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். இப்போ தான் ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்து வரேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு ஃபேமிலியாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். தர்ஷன் ப்ரோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக காளி வெங்கட் அண்ணா அவங்க சூப்பராக அப்புறம் அவங்க பேரா பண்ணியிருந்தவங்க. அந்த குட்டி பையன் எஸ்பெஷலி சூப்பராக பண்ணியிருந்தாரு. இது வந்து டைரக்டர் சூப்பராக வந்து ரைட்டிங்லேயே அவ்வளோ அழகாக பண்ணி இந்த விஷயம் டக்குன்னு புரியாது. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எடுத்தது வந்து டைரக்டருக்கு உண்மையான ஒரு பெரிய பாராட்டுகள். எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரெடியா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்.
ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம். ஃபன்னாகவும் இருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு போர்ஷன்ல இமோஷனலியும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபில்ம். August 1st எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டர்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துட்டோம். எனக்கு வந்து இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போயிட்டு படம் பாருங்கள். கண்டிப்பாக மஸ்ட் தியேட்டர் வாட்ச் தான். ஏன்னா படம் த்ரூ அவுட்டாகவே சிரிச்சுட்டு இருந்தோம். அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் இருக்க வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகுது. தியேட்டர் எல்லாருமே கிளாப் பண்ணி தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள். தேங்க்யூ. நிஜமாலுமே நல்லா இருக்கு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக, அதே நேரத்தில் காளி வெங்கட் கிளைமேக்ஸ் அழகு ஸ்டாப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். ரொம்ப நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் இவ்வளோ கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தை. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். குழந்தைங்களோட வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். ஹாய், இப்போ தான் ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்துட்டு ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். பயங்கர த்ரில்லிங்காக, என்டர்டெய்னிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. அண்ட் எல்லா ஆக்டர்ஸுமே, தர்ஷன் என்னோட நல்ல ஃப்ரெண்ட், எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ஜாலியான, ரொம்ப எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படமாக இருந்துச்சு. நிறைய சிரிக்க வச்சு எண்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷனோடு முடிஞ்சிச்சு இந்த படம். கேக்குதா? ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த படத்துக்கு வந்ததுக்கு. ஹவுஸ்மேட்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த படத்தை பற்றி நான் பெருசாக வந்து டிஸ்கிரைப் பண்ணவோ இல்லை ஒரு த்ரில்லர் அந்த ஜானருக்குள்ளே வைக்கவோ நான் நினைக்கல. ஏன்னா ஒரு நல்ல படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இப்போல்லாம் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. மெட்ராஸ் மார்டினியாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ்மேட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்ல கண்டென்ட் இருக்க படம்லாம் கண்டிப்பாக வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் வந்து அது திருப்பி அகெயின் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படத்தை வந்து தேட்டருக்கு வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். காஸ்ட் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ லவ் த கான்செப்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். அண்ட் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த என்டையர் டீம் ஆஃப் ஹவுஸ்மேட்ஸ். அண்ட் காளி வெங்கட் சார் பிக் ஃபேன். அண்ட் வினோதினி மேம் ராக்ட் இட். குட்டி பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. ஸோ ஹாப்பி ஃபார் த என்டையர் காஸ்ட் அண்ட் ஆல்சோ த லீட் காஸ்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெரி எமோஷ்னல் ஃபிலிம் ஆல்சோ. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே ரெடி. ஓகே மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் வந்து 2 ரூம்மேட்ஸ் சேர்ந்து ஒரு ஹவுஸ்மேட் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம். ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் வீக்கெண்ட் எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு பேய் படத்துக்கு போகலாமா, இல்லை த்ரில்லருக்கு போகலாமா, இல்லை காமெடி படத்துக்கு போகலாமா, இல்லை ஒரு டைம் லூப் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டான சைஃபை படத்துக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க. அது எல்லாமே இந்த ஒரு படத்தில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். அற்புதமாக இருக்குது. கடைசியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதாவது நம்மளை விட்டு போனவங்க கூட நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான கடவுள் வந்து ஒரு இது பண்ணி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு நானே வரும் செத்து போன எங்கள் பாட்டி கூட பேச போகிறோம். அந்த மாதிரி எங்கே F1 ஃபிளாட் இருக்கும் அதை தேடி பிடிச்சி நாங்கள் தங்க போகிறோம். ஆமாம், F1 ஃபிளாட் தேடுறோம். எல்லாமே படத்தில் வந்து நடிச்சிருந்த தர்ஷன் வந்து உண்மையிலேயே வந்து யதார்த்தமாக வேற லெவலில் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் ராஜவேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து கரெக்டாக அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு. சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்தாலும் இந்த படம் ஈஸியாக புரியும். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அப்புறம் என் நண்பர் வந்து என்னுடைய ரூம்மேட் தீனா இதில் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தீனாவும் காளி வெங்கட்டான வந்து சூப்பராக செம்மையோட ஒரு சிறப்பான வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. வீக்கெண்டுக்கு ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்னா நீங்கள் கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸ் வரலாம். அதுக்கு வந்து நான் இது மாதிரி நான் கேரண்டி தான் கேரண்டி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கான, ரொம்ப ஜாலியான, கொஞ்சம் எமோஷனலான ஒரு நல்ல என்டர்டைனர் இது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க. எஸ்பெஷலி காளி வெங்கடனோட ஆக்டிங் அண்ட் தீனாவோட ஆக்டிங், தர்ஷன் பிரதரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் வந்து ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுத்து இந்த படம் உங்களை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பும். ஒரு நல்ல படம். எல்லாரும் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
தேங்க்யூ. ரொம்ப ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில், ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா பிக் பாஸ்ல வந்து ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனாக இருந்துச்சு. எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாரர் அந்த மாதிரி நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வந்து ஓவரால் வந்து ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப இயல்பாக அழகாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த டீமுக்கு வந்து என்னோட ஹார்ட்டி விஷஸ். இது ஹாய், என் பேர் ரிஷிகாந்த். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரேன். சீரியஸாக நான் அந்த போஸ்டர்ஸு அப்புறம் இந்த ட்ரெய்லரு இந்த டீசர் கட்டெலாம் பார்த்துட்டு நம்ம என் மைண்டில் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதேமாரி ஒரு படம் 10 நிமிஷம் வரைக்குமே ஓகே இது இப்படி தான் போகுது இப்படி தான் இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் டோட்டலாக அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா டோட்டலாக எனக்கு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக அந்த ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு கிரிப்பிங்காக இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸாக வந்து இப்போ காளியன் ஆஸ் யூஸ்வல் வந்து பிரித்து எடுத்துட்டாரு. அப்புறம் அப்துல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பயங்கரமாக ஆஸ் யூஸ்வல். அண்ட் இது நான் வந்து டைரக்டர் ராஜ்வேலுக்கும் அண்ட் ஹீரோ தர்ஷன் ரெண்டு பேருக்குமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஒர்க். நல்ல இந்த டீமாகவே ஹோல் டீமாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக இது வந்து தியேட்டரில் ஃபேமிலியோட போய் பார்க்குறதுக்கு. ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வெளியே வரேன். அதோட ப்ரீமியர்லேருந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அதே நேரத்தில் இவ்வளோ நகைச்சுவையை ஊட்டக்கூடிய இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அளிக்கக்கூடிய ஒரு தமிழ் படத்தை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அதை எடுத்து பண்ணாங்க அப்படின்னாலே தெரியும். அது வந்து கண்டிப்பாக ஒரு மைல்கல் படமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் இது கண்டிப்பாக ஒரு மைல்கல் அப்படின்னு நான் நம்புகிறேன். படம் படம் பார்த்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எமோஷன் செம்மையாக ஒர்க்காக இருக்குது, காமெடி செம்மையாக ஒர்க்காக இருக்குது, ரொம்ப இன்டெலெக்சுவலாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஃபன்ஃபுல் ஃபிலிமாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் தான் இந்த படம் பார்க்கணும். டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ செம படம் நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஹாரர்னு நினச்சேன், அப்புறம் போக போக ஹாரர் காமெடின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. And it will keep you hooked throughout the movie. It was very very nice and good family entertaining. Yeah. பேசாம எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தர்ஷனுடைய படம் ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓப்பனிங் 2 வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறக்காம எல்லாரும் ஆகஸ்ட் 1 ஹவுஸ்மேட்ஸ் படம் தேட்டர் வந்துருவாங்க. தேங்க்யூ. ஹாய், நான் உங்க சிவாங்கி பேசுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹவுஸ்மேட்ஸோட ப்ரீமியருக்கு வந்தேன். தர்ஷனோட படம். ஸோ படம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி ரொம்ப யூனிக்காக இருந்தது கான்செப்ட். பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க. தேங்க்யூ. முதல் படத்துல இப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து மீண்டும் ஒரு முறை ஒரு சிறந்த படம். தர்ஷன் டாலிக்கும் என்டையர் டீமுக்கும் காளி வெங்கடனா எல்லாரும் அப்படி கலக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோ எக்ஸைட்டடாக தான் நாங்கள்லாம் பார்த்துட்டு வெளியே